ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ கார்டன். இந்த லாங் வீடியோவில் நீங்கள் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான லிக்விட் ஃபர்டிலைசர் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது என்ன லிக்விட் ஃபர்டிலைசர், அது எப்படி நான் ரோஜா செடிகள் கொடுக்குறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயில் காலத்தில் ரோஜா செடிகள் முக்கியமாக வாடி போக அதிக சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காஞ்சி போகிறதுக்கும், அதுக்கப்புறம் வெயிலோட தாக்கம் தாங்க முடியாமல் கருகி போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியல. ரோஜா செடிகளை வளர்க்குறவங்க முக்கியமாக இது கூர்ந்து கவனித்து அதுக்கு எந்த மாதிரியான நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறத நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் அண்ட் கேர் நம்ம ரோஜா செடிகளுக்கு இந்த வெயில் காலத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான லிக்விட் ஃபர்டிலைசர் பற்றி தான் சொல்ல போகிறேன். அது என்ன ஃபர்டிலைசர் பார்த்துட்டிங்கன்னா, காய்கறி கழிவுகள்ன்றதை தாண்டி காய்கறிகள் கலந்த எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை நான் எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, வெயில் காலத்தில் எப்படி நம் மனிதர்கள் நமக்கு தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கோம், அந்த மாதிரி தான் ரோஜா செடிகளுக்கும் இருக்கும். அதனால் நம்ம அடிக்கடிக்கு வாட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்பவே நல்லது ரோஜா செடிகளை பொறுத்த வரையில். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 தடவையாவது தண்ணி நம்ம ரோஜா செடிகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரோஜா செடிகள் எப்பவுமே அதிக அளவில் தீனி இழுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஏன்னா மற்ற பிளான்ட், இன்டோர் பிளான்ட்ஸாக இருக்கட்டும், மற்ற அவுட்டோர் பிளான்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம அந்த அளவுக்கு ஃபர்டிலைசர்ஸோ இல்லை வேறு எதுவும் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைக் தான் நம்ம வாட்ரு பண்ணிட்டோம்னாவே சில பிளான்ட்ஸ் நல்லாவே க்ரோத் இருக்கும். ஆனால் ரோஸ் பிளான்ட்ஸ் பொறுத்த வரையில் அது நம்ம பண்ண முடியாது. ரோஸஸ்க்கு நான் முன்ன சொன்ன மாதிரி 2 தடவை வாட்டர் பண்ணுறப்போ ஒரு தடவை இந்த மாதிரியான எனர்ஜி பூஸ்டர் ஆர் எனர்ஜி ட்ரிங்க்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இன்னும் சம்மர் சீசனில் கூட நம்ம நல்ல க்ரோத்தை ரோஸ் பிளான்ட்ஸில் பார்க்க முடியும். அதுக்காக தான் இது ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர், எனர்ஜி ட்ரிங்கர் ஆர் எனர்ஜி பூஸ்டர் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். வீக்லி 2 வைஸ் கூட இந்த எனர்ஜி ட்ரிங்கர் ஒரு எனர்ஜி பூஸ்டர் நம்ம நம்மளோட ரோஸ் பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். அந்த எனர்ஜி ட்ரிங்க்கில் எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம டெய்லியும் முன்ன சொன்ன மாதிரி கிச்சனில் யூஸ் பண்ணுற டெய்லி வேஸ்டேஜஸ் ஆகிற வெஜிடபிள்ஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. கேரட், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணது யூஸ் பண்ணால் கூட ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்கும் ரோஸ் பிளான்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஆனியன் பீல் பண்ணி அந்த ஸ்கின்னை எடுத்துக்கோங்க. ஆனியன் தோலை தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு தோல், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகிற பீன்ஸு தோல், அவரைக்காய் தோல், இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும், பீட்ரூட், அதுக்கப்புறம் இன்னும் சில வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, ட்ரம்ஸ்டிக் கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் தான் அந்த வெஜிடபிள்ஸ் தான் எடுத்துக்கணும்னு இல்லை. எந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் கீழே அதை உங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு கீழே போடாமல் அதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு சேவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது நல்லாவே ஒரு எனர்ஜி ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகும் ரோஸ் பிளான்ட்ஸ்க்கு. நான் பர்சனலாக இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நானுமே இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தேன், எனக்கும் பெருசாக ரிசல்ட்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் கற்றுக்கின பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ரோஸ் பிளான்ட்ஸில் நான் லைவ் ரிசல்ட் என்னால் பார்க்க முடிஞ்சது. அதனால தான் உங்களுக்கு இந்த சம்மர் சீசனில் இது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை முக்கியமாக நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய லைவ் ரிசல்ட் ஆன ரோஸ் பிளான்ட் வீடியோவும் இந்த லாங் வீடியோலேயே நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் கன்க்ளூஷனாக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரோஸ் பிளான்ட்ஸ் பிரியர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இந்த சம்மர் சீசனில் முக்கியமாக இந்த வெஜிடபிள்ஸ் லிக்விட் ஃபர்டிலைசரை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரோஸ் பிளான்ட்ஸும் நல்லாவே ஒரு க்ரோத் கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது எப்படி நம்ம ரோஸ் பிளான்ட்ஸ் தரணுன்றதை நான் சொல்ல மறந்துட்டேன்.
இப்போ கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். அது எப்படி நம்ம ரோஸ் பிளான்ட்ஸ் தரணுன்னா, டெய்லியும் முன்ன சொன்ன மாதிரி ஒரு பிக் பேஸ்கெட்டில் ஒரு ஏதோ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் வேஸ்ட்டெல்லாம். அதை தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டே வாங்க. வீக்லி 2 or 3 கூட நீங்கள் உங்கள் ரோஸ் பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். வாட்ரு பண்ண மாதிரி இதை நீங்கள் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த வேஸ்டேஜஸ்லாம் எடுத்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி அந்த வாட்டரை மட்டும் கொடுத்துட்டு வாங்க. அந்த ஃபில்டர் பண்ண அந்த வெஜிடபிள்ஸ் வேஸ்ட்டை கூட நீங்கள் வந்துட்டு தூக்கி போடாமல் அந்த மட்லே வந்துட்டு டிக் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணலாம். அது ஆட்டோமேட்டிக்காகவே டீகம்போஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரோஸ் பிளான்ட்ஸில் நீங்கள் ஒரு நல்ல க்ரோத்தை எதிர்பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கார்டனர்ஸ் யாராவது ரோஸ் பிளான்ட்ஸ் வளர்க்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.